கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கலகங்களும் குழப்பங்களும் வேதனைகளும் நிறைந்த உலகத்திலே உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்தும் தெய்வீக மேய்ப்பன் உங்களுக்கு உண்டு. சண்டையும் சச்சரவும் நிறைந்த சமாதானமற்று தவிக்கும் இந்த பூமியிலே உங்களுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும் சமாதான கர்த்தர் உங்களுக்கு உண்டு. வேதனை உண்டாக்கும் வழியை நீக்கிவிட்டு தெய்வ சித்தத்தின் பாதையிலே நித்திய வழிகளிலே உங்களை நடத்தும் நித்திய பிதா உங்களுக்குண்டு. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குண்டு. யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல நடத்துகிறவர், உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து வழி நடத்துகிறவர், உங்களை பரம கானான் வரைக்கும் கொண்டு செல்ல வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆம் என கண்பானவர்களே, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் நடத்துவார். பஞ்சமா, வருமான குறைவா, சமாதானமற்ற நிலையா, புயலா, போராட்டமா, அவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்கி சமாதானத்தோடு வாழ வழி செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எல்லா போராட்டங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாருங்க. வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை தாருங்க. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தாருங்க. சமாதானமற்ற நிலையை மாற்றி சமாதானமுள்ள வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.